So, welcome back to Krish Learning Platform. So, in the video, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா chapter wise mark allocation for law paper in CA foundation தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம foundation accounts ஓட மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாவோட மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 5 சாப்டராக நம்ம வந்துட்டு டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வருது. ஓகே, ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அலோகேஷன் பார்த்துடலாம். ஸோ இது இந்த காலம், ஸோ இந்த காலம் வந்துட்டு அட்டம்ஸோட காலம். ஓகே, இது வந்துட்டு ரெஸ்பெக்டிவ் சாப்டர்ஸோட காலம். ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க்குக்கு கேட்குறாங்க அப்படின்னா 74 மார்க்ஸ். அவுட் ஆஃப் 74 மார்க் எவ்வளோ மார்க்குக்கு நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா 60 மார்க்குக்கு நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ out of 60 mark it is very easy to score 40 marks. Okay, so 40 mark is just score பண்ணிட்டோம் அப்படினாலே ரிமைனிங் வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் இங்கிலீஷ்க்கான வீடியோவை நான் இங்கிலீஷ் பற்றி நான் பேச போகிறதில்ல, ஒன்லி ஃபார் லா மட்டும்தான் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அட்டம் பார்த்தோம் அப்படின்னா May 18 December 20 வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, ஸோ பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேளை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி May 18 முன்னாடி இருக்கிறதுக்கும் போய் பாருங்க. அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா May 18 கன்ஃபார்மாக அந்த கொஷின்ஸ் வந்துட்டு பார்க்கணும். அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் 5 அட்டம்ஸோட கொஷின் பேப்பர் பார்க்கணும். ஓகே, ஸோ May 18 நம்ம கிட்ட இருக்கும், பிகாஸ் நம்மளோட போர்ட்டல் ஐசிஐ போர்ட்டல்லையே May 18 இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ சாப்டர் வைஸ் அலோகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல 22 மார்க்ஸ் கேட்பாங்க, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல 16 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 6 மார்க் வந்துட்டு டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இஸ் ஹியூஜ் தான் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டை விட இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ரொம்ப பெருசு, பட் 6 மார்க் வித்தியாசம் வருது. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ப்ரொடக்டிவாக யோசிக்கணும். நெக்ஸ்ட் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18 மார்க்ஸ் கேட்குறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ அ ரியலி ஹை போர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13 மார்க்ஸ் கேட்குறாங்க. அண்ட் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா ஒரே ஒரு செக்ஷன் நம்பர் தான் படிக்கணும் நம்ம. அந்த ஒரு செக்ஷன் நம்பர் என்ன அப்படின்னா செக்ஷன் நம்பர் 8. இது என்ன கம்பெனிஸ் அப்படின்னா சேரிட்டபிள் கம்பெனிஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணுறக்கூடிய இதுதான் கம்பெனிஸ் ஆக்ட்ல அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கும். ஓகே, ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பங்கு அண்ட் அவங்க வந்துட்டு கொஷின்ல யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்ஷன் நம்பர் வச்சு கொஷின் கேட்க மாட்டாங்க. எக்ஸ்பிளைன் செக்ஷன் நம்பர் 2, எக்ஸ்பிளைன் செக்ஷன் நம்பர் 2A, எக்ஸ்பிளைன் செக்ஷன் நம்பர் 2B அப்படி கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் செக்ஷன் நம்பர் வச்சு வரும். அந்த செக்ஷன் நம்பர் என்ன அப்படின்னா செக்ஷன் நம்பர் 8, தட் வில் கம் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். செக்ஷன் நம்பர் 8 எதை வச்சு டீல் பண்ணோம் அப்படின்னா சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஆர் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் ஆர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர் நாட் ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர்கனைசேஷன், வாட் எவர் யூ கேன் சே. ஓகே, பட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இந்த சாப்டர்லேருந்து 13 மார்க்ஸ் வருது அப்படின்னா அந்த செக்ஷன் 8 கொஷின் ஹேஸ் அ ஹியூஜ் போர்ஷன் ஆஃப் மார்க்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு 6 மார்க் அட்லீஸ்ட் அதுலேருந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ செக்ஷன் 8 is very very important. Section 8, so you need to be thorough with section 8 question. sections வந்துட்டு மற்றதுக்கெலாம் நான் கோட் பண்ணி எழுதணுமா இல்லை நான் கன்ஃபார்மாக செக்ஷன் நம்பர்லாம் படித்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஜஸ்ட் ரிமெம்பர் செக்ஷன் நம்பர் 8, தட் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகே, ஸோ மற்றதுக்கெலாம் செக்ஷன் நம்பர் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஆஸ் ஆஃப் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு 2 டைம் இன்டர் லாலையும் சரி ஃபவுண்டேஷன் லாலையும் சரி 2 வாட்டியுமே 70+ தான் நான் வந்துட்டு எடுத்தேன். ஓகே, நான் வந்துட்டு செக்ஷன் நம்பர் கோட் பண்ணி எழுதுனேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஓகே, நான் ஒரு செக்ஷன் நம்பர் கூட கோட் பண்ணி எழுதுனது கிடையாது. பட் ஐ ஹாவ் ஸ்கோர்ட் 70+ மார்க்ஸ். எப்படி அது பாசிபிள் அப்படின்னா யூ ஷுட் பி கான்செப்சுவலி கிளியர். அந்த ப்ரொவிஷன் வந்துட்டு எதுக்கானது அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக எழுத தெரியணும், அவ்வளோதானே தவிர்த்து செக்ஷன் நம்பர் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க செக்ஷன் நம்பர் இம்பார்ட்டன்ட், அது எழுதுனாதான் உனக்கு வந்துட்டு கரெக்டாக தெரியும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படின்லாம் கிடையாது. ஓகே,
So you can take me as a clear example, okay, because நான் செக்ஷன் நம்பர் எழுதுனதே கிடையாது. அண்ட் பார்ப்போம், நான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன், சர்டிஃபைட் காப்பீஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கு அப்புறமா ஐ வில் ஷோ மை ஆன்சர் ஷீட் ஆல்சோ. ஓகே, ஸோ ஃபவுண்டேஷனுக்கு என்னால் அப்ளை பண்ண முடியல பிகாஸ் அது வந்துட்டு ரொம்ப லாங் பேக் நான் எழுதுனதுனால என்னால் அப்ளை பண்ண முடியல. பட் இப்போ இன்டர்க்கு ஆக்சுவலி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுவும் நான் லேட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு அது வருமா வராதா அப்படின்றது தெரில, பட் பார்ப்போம், 1 monthக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துச்சு அப்படின்னா நான் கன்ஃபார்மாக அது ஒரு நான் எப்படி எழுதியிருக்கேன், லா பேப்பர் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்ற கன்ஃபார்ம் வீடியோ நான் வந்துட்டு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஸோ லிமிட்டட் லைபிலிட்டி ஆக்ட் ரொம்ப குட்டி ஆக்ட், நம்ம புக்லேயும் கம்மியான பேஜ் தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு 5 மார்க் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியஸ் அனாலிசிஸ் பேப்பரெல்லாம் எடுத்து அனாலிசிஸ் பண்ணேன். ஓகே, ஸோ பேப்பர் எடுத்து அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸாமுக்கு மார்னிங் அன்னைக்கு தான் நான் வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணேன். நல்லா ஞாபகம் இருக்கு, November 18 அப்போ எக்ஸாம் இருந்ததா, செகண்ட் எக்ஸாம் வாஸ் லா. அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு நான் வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணேன். அன்னைக்கு வந்துட்டு எனக்கு காலேஜ்லையும் எக்ஸாம் இருந்தது, பிகாம் எக்ஸாம் வந்துட்டு காலேஜ்லேயும் இருந்தது. ஸோ வாட் ஐ ஹாவ் டு டூ இஸ் தட், எனக்கு வந்துட்டு இங்கே 2 to 5 then 2 to 5 வந்துட்டு இங்கே எக்ஸாம் இருக்கா. ஸோ எனக்கு காலேஜில் என்ன டைமிங் எக்ஸாம் அப்படின்னா 10 to 1 வந்துட்டு காலேஜில் எக்ஸாம். ஓகே, ஸோ என்னோட காலேஜ் வந்துட்டு இங்கேருந்து நான் காலேஜுக்கு போகவே எனக்கு 1.5 hours to 2 hours ஆகிடும். ஸோ அப் அண்ட் டவுன் வில் டேக் அரௌண்ட் 3 to 4 hours. ஓகே, ஸோ காலேஜில் 1க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு 2க்கு இங்கே வர முடியாது. ஸோ வாட் ஐ பிளான் இஸ் தட் ஐ வில் கிவ் மை பேப்பர் இன் காலேஜ் பை 11. Okay, so I took 10 to 11:30 time for completing my college exam. Okay, so once I finished my exam by 11:30, so 11:30க்கு அங்கேருந்து நான் கிளம்புறேன், காலேஜ் வந்து கிளம்பி இங்கே வந்துட்டு 1குள்ளே நான் ரீச் ஆகணும். ஸோ அரௌண்ட் 1:50 நான் ரீச் ஆனேன். ஸோ எனக்கு அந்த ரிமைனிங் டைம் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்டுக்கு இருந்தது, பிகாஸ் நான் வந்துட்டு இதை ஆப்ஷனலில் விட்டேன். பட் என்ன ஒரு தாட் அப்படின்னா, ஒரு வேளை இதுலேருந்து மார்க் அதிகமாக ஒரு வேலை கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன், அப்போ வந்துட்டு இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இல்லை. இப்போ போக போக தான் அந்த அனாலிசிஸ் பண்ணக்கூடிய அவேர்னஸே வருது. ஸோ நான் எக்ஸாம் டைம்லலாம் அனாலிசிஸ் பண்ணது கிடையாது. பட் வாட் மை ஸ்டாஃப் யூஸ் டு சே இஸ் தட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் லம்சம் வரும், ஷார்ட்டாக நீ அடிக்கணும், கன்ஃபார்ம் பாஸ் ஆகணும்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்களே, அப்போ கான்ட்ராக்ட் ஆக்ட் நம்ம படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் ஆக்ட் ஃபுல்லாக படித்தேன். அதுலேயும் எனக்கு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, படிக்கும்போது எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்துட்டு தெரிஞ்சிடும், இந்த கொஷின்லேருந்து தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இதில் வந்துட்டு புக்கில் லாஸ்ட் ஒரு மோட் ஆஃப் கான்ட்ராக்டா, மோட் ஆஃப் கேன்சலேஷன் அப்படின்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அந்த கேன்சலேஷன் எனக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் வைஸ் இருந்தது அப்படின்னாலே ஓகே அது கண்டிப்பாக கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். இப்போ வந்துட்டு எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஃபார் இன் இந்தியன் கான்ட்ராக்ட்னா ஓகே இது கேட்க சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்டில் வந்துருச்சு. ஸோ ஒரு சாப்டர் படிக்கும் போதுமே எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஓகே இது கேட்பாங்க அப்படின்றது ஒரு மைண்ட் செட் மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாத்துக்குமே நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நல்லா டைம் கொடுத்து படிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஸோ கம்மிங் பேக் டு லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஸோ மார்னிங் என்ன பண்ணேன், என்கிட்ட வந்து ஸ்கேனர் இருந்தது. ஸோ நான் வந்துட்டு ஸ்கேனருக்கு தனியாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், நான் போடுறேன். பிகாஸ் என்கிட்ட ஸ்கேனர் புக் ஆக்சுவலி இல்லை. ஸோ ஐ ஹவ் கிவன் டு மை ஃப்ரெண்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ அவங்க கிட்டேருந்து நான் திரும்பி வாங்கினா தான் உங்களுக்கு வந்து நான் ப்ராக்டிக்கலாக அதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு என்னால் சொல்ல முடியும், உங்களுக்கு விஷுவலாக காட்ட முடியும். இன்கேஸ் எங்கேயாச்சும் வீடியோ கிளிப்ஸ் இருந்தது அப்படின்னா ஐ வில் டெஃபினெட்லி போஸ்ட். ஓகே, ஸோ ஸ்கேனர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஸ்கேனர் எடுத்து பார்த்துட்டு லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்டுக்குள்ளே நான் போய் ஸ்கேனரில் பார்த்த உடனே ஓகே ரிப்பீட்டட் கொஷின் தான் இருந்தது. இதே ஒரே கொஷினை அடுத்த வருஷம் கண்டினியூஸ் இயர்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்திருந்தாங்க. ஒரு மினிமம் ஆஃப் 6 to 7 years அவங்க கேட்டிருந்தாங்க அதே கொஷினை. ஓகே, அப்போ இந்த கொஷின் கன்ஃபார்ம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம இந்த கொஷின் படிப்போம் அப்படின்னு நான் வந்துட்டு லிமிட்டட் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் படிச்சிருந்த ஸ்கேனரில் பார்த்தேன். ஓகே, ஸோ அதே கொஷின் எக்ஸாம்லேயும் வந்தது, அப்படியே வந்தது. ஸோ லட்டு மாதிரி அந்த 5 மார்க் எனக்கு வந்துட்டு வந்துருச்சு.
ஓகே. ஸோ எவ்வளோ நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் சிஏ ஃபவுண்டேஷன் லா பேப்பரில் ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னா அரௌண்ட் 84 கிட்ட நான் ஸ்கோர் பண்ணேன்னு நினைக்கிறேன். பேப்பர் 2ல எனக்கு வந்துட்டு 84 மார்க்ஸ் கிட்ட வந்தது. ஓகே. ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் செக்ஷன் 8 எனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ செக்ஷன் 8 படித்தேன். நெக்ஸ்ட் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்துட்டு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நான் வந்துட்டு படித்தேன். ஓகே. ஸோ ப்ராக்டிக்கல் ஓரியன்டா நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ்லையும் இருக்கா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஸோ அதை வச்சு ரிலேட் பண்ணி படிங்க. ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்துட்டு ஈஸி தான், பட் புரிஞ்சு படிக்கணும். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்துட்டு டெட்லி தான். ஓகே. ஸோ இதுக்கு நான் என்ன ஒரு இது சொல்வேன் அப்படின்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்துட்டு புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் அண்ட் தப்பு பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, பெட்டர் டேக் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல கண்டினியூஸா என்ன கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் சுத்தி 5 கொஸ்டினை தான் மாத்தி மாத்தி கேட்டிருப்பான். ஓகே. அது ஃபர்ஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பை படிங்க. ஸோ 5 மார்க். நெக்ஸ்ட் கம்பெனிஸ் ஆக்ட் வந்துட்டு குட்டி தான். செக்ஷன் 8 கம்பெனி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அந்த அல்ட்ரா வைஸ் இன்ட்ரா வைஸ் அந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே. கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் வெரி வெரி ஈஸி. நான் வந்துட்டு ப்ரிஃபரபிளி நான் கம்பெனிஸ் ஆக்டுக்கு சீக்கிரம் வீடியோ போடுறேன். ஓகே. ஸோ 5 ப்ளஸ் ஒரு 13 மார்க் ப்ளஸ் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்துட்டு ப்ராக்டிக்கலோட அனாலிசிஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும்ல. ஸோ 18 மார்க்ஸ் இஸ் ரியலி ஈஸி டு கெட் பிகாஸ் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 4 மார்க் தான், வெறும் 4 மார்க் தான். பட் தி போர்ஷன் இஸ் ஆல்சோ comparatively huge and difficult in Indian contract because this is very very new to you. But Indian Partnership Act is not new to you because you know the practical aspect of Indian Partnership Act. Okay. So getting this 18 marks will again be easy. So 5 plus 13 plus 18. So the next thing is the Sale of Goods Act. So 4 யூனிட் தான் இருக்கு Sale of Goods Actல and that too அந்த 4 யூனிட்மே குட்டி குட்டியா தான் இருக்கு. Okay. So you can read it. Okay. So 18 plus or 16 marks, this itself will come around 34 marks. So 16 plus 80 plus 13 plus or 5 வந்துட்டு இதுவே 52 marks வந்துருது. So take provision. ஒரு 10 மார்க் கண்டிப்பா என்னால் அட்டன் பண்ண முடியாது, டஃப்பா இருக்கு எக்ஸாம்ல. ஏன்னா நம்ம போடுற தியரி எல்லாத்துக்குமே அவன் வந்துட்டு ஃபுல் மார்க் போடுவான் அப்படின்னா கிடையாது. ஓகே. minusing 10 mark from 52. Okay. So I'm subtracting 10 marks from 52. So what I will get is that 42 marks. So after provision I'm getting 42 marks. Okay. Because I won't write completely correct answers. Okay. Because நம்ம யாருக்குமே பெர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு அக்யூரேட்டா எழுத முடியாது. ஸோ நான் வந்துட்டு ஒரு 10 மார்க்ஸ் வந்துட்டு ப்ரொவிஷனுக்கு கொடுத்துட்றேன். ஓகே. 42 மார்க்ஸ். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஈவன் இஃப் வி கிவ் 15 marks as provision, so extra 5 mark கொடுத்துட்டேன் அப்படின்னா 37 marks வந்துட்டு நம்ம கையில இருக்கு. இங்கிலீஷ்ல நம்மளால ஒரு 10 marks ஸ்கோர் பண்ண முடியாதா என்ன? ஸ்கோர் பண்ண முடியும் தானே. இங்கிலீஷ்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் ப்ரொவைடட் அந்த கம்யூனிகேஷன் சாப்டர்ல தரவா இருக்கணும். கன்ஃபார்மா அதுல இருந்து கொஸ்டின் வரும் கம்யூனிகேஷன் சாப்டர்ல தான். அது ரொம்ப குட்டி ஈஸியா ஸ்கோர் பண்ண கூடிய சாப்டர் ஆல்சோ. ஓகே. ஸோ இங்கிலீஷ்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். சும்மா நீங்க எழுதினாலே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்கலாம், ரைட் அ பேராகிராஃப் ஆன் கொரோனா வைரஸ் COVID-19 பேண்டமிக் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க. ஓகே. ஸோ ஒருவேளை அந்த பேராகிராஃப் ரைட்டிங்க்கு 10 மார்க்ஸ் அப்படின்னா ஈஸியா they will give you 4 to 5 marks. ஓகே. ஸோ law is a scoring paper. ஸோ ஈஸியா அவங்க கொடுத்துருவாங்க. கிராமட்டிக்கல் அதுக்கெல்லாம் 3 மார்க் 4 மார்க் அவங்க 10ல மைனஸ் பண்ணா கூட அந்த கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க பாயிண்ட்ஸுக்கு ஈஸியா மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அரௌண்ட் 10 மார்க் கண்டிப்பா வந்துடும் அப்படின்னாலே யூ கேன் ஸ்கோர் 47 மார்க்ஸ் வெரி ஈஸிலி. ஓகே. ஸோ 47 மார்க் யூ கேன் ஸ்கோர் வெரி ஈஸிலி. ஸோ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம எஃபர்ட் போடலாம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு, 47 மார்க் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம கிட்ட எவ்வளோ மார்க் இருக்கு, we have 47 mark in hand. Okay. So when this 47 mark is there,
இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ்ல அட்லீஸ்ட் யூ கேன் ரீட் 3 units. ஓகே, ஸோ மினிமம் ஆஃப் 3 unitsல யூ நீட் டு பி தரோ. 3 unitsல you need to be thorough, as you are thorough in Sale of Goods Act, Indian Partnership Act, Companies Act. So out of this 22, at least 10 marks will come from these 3 units. Okay, so again 47 plus 10 that we left for provision will come to your hand automatically. Okay, so you will get around 57 marks. Isn't this easy? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஃபுல்லா படிக்கிறது தானே கஷ்டம். அதுல எது டஃபா அதை விட்டுருங்க. ரிமைனிங் out of those all those units in Indian contract, choose any 3. Okay, so hope this will be helpful. ஸோ வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் கட் ஆஃப் மார்க்ஸ். இந்த சாப்டர் வந்து இவ்வளோ மார்க் தான் வரும் அப்படின்றதும் இருக்கு. ஓகே, ஸோ ஹோப் ஐ எம் கிளியர் இன் திஸ் வீடியோ. In case of any doubt, please do comment and I will for sure reply you. Okay, thank you so much for patiently watching the entire video.